ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. அமெரிக்காவில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் போயிட்டுருக்குங்க. இந்த சமயத்தில் பிரச்சாரம் பண்ணதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி மேடையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணுறாங்க. அந்த புல்லட் கரெக்டாக இவரோட தலையில் தொலைக்க வேண்டியது. இவர் லைட்டாக தலையை திருப்பினதுனால காதில் லேசாக பட்டுட்டு போயிடுச்சுங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டொனால்ட் ட்ரம்ப் யார், அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப்போட தாத்தா பேர் ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப். இவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியில் பிறந்ததுனால நிறைய கஷ்டப்படுறாரு. சின்ன சின்ன வேலையாக பார்த்து தன்னோட லைஃப்பை எப்படியாவது முன்னேற்றிட்டு போகணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவ்வளோவா இவருக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லை. இதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் அலாஸ்கா பற்றி பேசுகிறாங்க. அலாஸ்கா பற்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணுங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அலாஸ்காவை கண்டுபிடிச்சது ரஷ்யா தான். ஆனால் ரஷ்யா ஒரு இடத்துல இருக்குது, அலாஸ்கா இன்னொரு இடத்துல இருக்குது. இதனால இவங்களால போய் அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே இருக்க வளத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அலாஸ்காவில் நார்மல் கிளைமேட்டிக் கண்டிஷன் இல்லை. அங்கே ரொம்பவே ஸ்னோஃபாலு -°C இருக்கிறதுனால இவங்களால அங்கே போய் ஸ்டே பண்ணுறதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ எதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இவங்க ஒரு கட்டத்தில் அமெரிக்கா எங்களுக்கு அலாஸ்காவை கொடுக்க முடியுமான்னு கேட்டோடனே ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ரஷ்யா அலாஸ்காவை அமெரிக்காவுக்கு வித்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ் அமெரிக்கா தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நம்மளோட பவுண்டரிஸை எக்ஸ்டெண்ட் பண்ண நம்மளுக்கு அலாஸ்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தான் இந்த இடத்த வாங்குறாங்க. சரி, ஏதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ரஷ்யா ஆல்ரெடி அதெல்லாம் தேடியே எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுனால தான் விற்றாங்க. இதனால சரி, அவங்க தேடினதோட ஒரு 10 மடங்கு நம்ம உள்ளே போய் தேடலாம்னு சொல்லிட்டு தேடும்போது தான் 1880 நிறைய இந்த கோல்டு மைன்ஸு, ஆயில் கிணறுலாம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் நிறைய லேபர்ஸை கூட்டு போய் அலாஸ்காவில் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அங்கே போய் இந்த கோல்டு மைன்ஸ்லேருந்து கோல்டு எடுக்கிறது, அப்புறம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நடக்குது. ஆனால் அங்கே ரொம்பவே குளிரான இடம்னால நிறைய பேர் போய் செட்டில் ஆகுறதோ இல்லை அங்கே சாப்பாட்டுக்கான வழியோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. போகணும், வேலை பார்த்தோம், ஒரு வேஜஸ் வாங்கி ஊருக்கு வந்தோம், இந்த மாதிரி ஒரு நிலவரம் தான் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா தோணுது. இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேயிங்க்கோ சாப்பாடுக்கோ வழி இல்லைல்ல, நம்ம சின்னதாக போய் அங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா என்னன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு இவர் அலாஸ்காவுக்கு போகிறாரு. அங்கே போய் அழகாக ஒரு ஹோட்டல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த குளிரான இடம்னால நிறைய பேர்னால சர்வே பண்ண முடியல. அதனால இவருக்கு காம்படிட்டர்ஸுமே இல்லை. எல்லாருமே இவரோட ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க, ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலுக்கு இவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த காசெல்லாம் வச்சுட்டு தன்னோட ஊருக்கு போறாரு. ஏன் அப்படின்னா இவர் சின்ன வயசுலேருந்தே பக்கத்து வீட்டு பொண்ணான எலிசபெத்தை லவ் பண்ணுறாரு. இவர் சீக்கிரம் அந்த காசுலாம் எடுத்துகிட்டு போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணாதான் உண்டு. ஏன்னா இவர் நிறைய நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணானா அவங்க வேற ஏதாவது கல்யாணம் நடந்துரும் இல்லைங்களா. அதனால இவர் கரெக்டாக அமௌண்ட்லாம் கேதர் பண்ணிட்டு போய் பொண்ணு கேட்குறாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இவருக்கும் எலிசபெத்துக்கும் கல்யாணம்னு நடந்துருதுங்க. இந்த கல்யாணம் நடந்துட்டு பின்னாடி இவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறக்குது. நல்லபடியாக இவங்க லைஃப் வாழறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் கையில் இருக்க காசுலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கஷ்டம் இவங்களை கழுத்தை பிடிச்சிட்டே இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, மறுபடியும் ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் அலாஸ்காவில் ஃபேமிலியாக போய் ஸ்டே பண்ணுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி, நியூயார்க்குக்கு நிறைய மைக்ரன்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வரதை கேள்விப்படுறாரு. ஓகே, நாமளும் நம்மளோட ஃபேமிலியாக அங்கே போகலாம், ஏன்னா அது டெவலப்பிங் பிளேஸ்னால நம்மளால ஏதாவது சர்வே பண்ணுறதுக்கு முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு. அங்கே போய் சின்ன சின்ன வேலையாக செய்கிறாரு. ஆனால் பெருசாக இவருக்கு வருமானம் வரல. 3 பேர் அந்த குடும்பத்தில் இருந்து பார்த்துக்கிற அளவுக்கு அங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. இதனால் எலிசபெத் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் நம்ம குழந்தையும் கூட்டிகிட்டு நான் ஊருக்கு போயிடுறேன், ஜெர்மனுக்கு போயிடுறேன், நீங்கள் நல்ல ஸ்டெபிலிட்டியாக நல்லா காசுலாம் சம்பாரிச்சிட்டு பின்னாடி சொல்லுங்கள், நம்ம ஃபேமிலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஜெர்மனுக்கு போகிறாங்க. ஆனால் ஜெர்மனுக்கு போகும்போது அவங்க மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் எலிசபெத்துக்கு வருது. என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப நாளாக ஊருக்குள்ளேயே இல்லை. அது ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்தோடனே ஜென்ஸ்லாம் ஆர்மியில் வேலை செய்யணும். ஆனால் இந்த ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப் இருக்கா இல்லையா, அவர் ஆர்மியில் வேலை செய்யலை, நிறைய நாள் ஊர்லேயும் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட்டு இவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் இல்லாதனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அகதியாக ரொம்ப நாளாக ஜெர்மனியில் இருக்க முடியல. அதனால இவங்க குழந்தைய கூட்டிட்டு மறுபடியும் நியூயார்க்குக்கு வந்துடுறாங்க. இவங்க இருக்கிற இடம்லாம் ஜெர்மன்லேருந்து
இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆன பீப்புள் இருக்க இடம் தான். அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்து அப்படியே இவங்க லைஃப்பை வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து இவங்களுக்கு 3 குழந்தை. அதில் வந்து 2வது குழந்தை வந்து ஃப்ரெட் ட்ரம்ப். இவர் தான் டொனால்ட் ட்ரம்ப்போட அப்பா. அவரும் பிறக்கிறாரு. அவரும் ரொம்ப ஏழ்மையில் வாழ்கிறாரு. காசு கஷ்டம், அதனால் படிக்க முடியல. எல்லாம் சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன ஜாபு, நிறைய வெரைட்டியாக வந்து ஏதாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் பில்ட் பர்சன்னே சொல்லலாம். இந்த ஃப்ரெட் ட்ரம்ப்பும் ஒரு கட்டத்தில் வந்து ஹேர் கட் பண்ணுறதுலாம் கற்றுக்கிறாரு. அதனால் ஒரு மிகப்பெரிய பார்பர் ஷாப்பில் வந்து ஹேர் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்ருக்காரு. இவர் கட் பண்ணுற ஹேர்லாம் வந்து யாருது அப்படின்னா மிகப்பெரிய பணக்காரங்களது. அந்த ஏரியாவில் இருக்க டாப் பிஸ்னஸ் மேன் தான். அவங்களாம் வராங்க, ஹேர் கட் பண்ணுறாங்க, அப்படியே டிப்ஸ்லாம் எடுத்து எடுத்து தூக்கி கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த இவருக்கு ஒரு ஆசை, நாமளும் இந்த மாதிரி ஒரு பணக்காரங்க ஆகணும், நம்ம இப்படியே ஏழ்மையில் வாழ்ந்துடக்கூடாது, ஏதாவது லைஃப்பில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் வீல்டாக இருக்கார். இதனால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு அழகாக இவரோட ஃபேமிலி பிஸ்னஸான ரியல் எஸ்டேட்குள்ளே போயிடுறாரு. அங்கே போய் சின்ன சின்ன கமிஷனு இது அதுன்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும்போது தான் பயங்கரமாக ஒரு வேர்ல்டு வார் வருது. வேர்ல்டு வார் 1ங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஜெர்மன்ஸ் வந்து ஜூயிஸை வந்து நிறைய பேரை கொன்று புதைச்சாங்க. இதனால ஜூயிஸ்க்கு வந்து ஜெர்மன்ஸை பார்த்தாவே ஒரு கோவம், ஒரு வெறுப்பு, அவங்கக்கிட்ட எப்பவுமே பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. இதில் வந்து ஆல்ரெடி ஃபெட்டோட ஃபேமிலி வந்து ஜெர்மனோட பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இவங்க பண்ணுற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய பேர் ஒத்துழைக்கல. நிறைய ஜூயிஸ் வந்து இவர்கிட்ட வாங்கக்கூடாது, இவங்க ஜெர்மன்ஸோ, இவங்ககிட்ட நம்ம போகக்கூடாதுன்னு. இதனால நார்மல் மக்களுமே வந்து இவங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல்ஸ் பண்ணுறதுன்னு எதுவுமே பண்ணாமல் போயிடுறாங்க. அதனால அப்படியே முடங்கி கிடக்குது இவங்களோட பிஸ்னஸாக. இதனால ஃபெட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம ஜெர்மன் இல்லைன்னு சொன்னால் லைஃப் மாறுமான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு போய் சொல்லி பார்க்குறாரு. நாங்கள் வந்து ஜெர்மன்ஸ் இல்லைங்க, நாங்கள் ஸ்வீடன்காரங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எல்லாருமே ஈக்குவலாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், எங்களோட அப்பா அம்மாலாம் வந்து ஸ்வீடன்லேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரும்போது எங்களுக்கு இடம் பெருசாக கிடைக்கல, அதனால் இந்த ஜெர்மன் ஸ்டே பண்ணுற ஏரியாவில் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இது எல்லா இடத்துலையும் பரவுது. நிறைய ஜூஸு நார்மல் மக்கள் சொல்லிட்டு இவர்கிட்ட பிளாட் வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வேற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிடுது. இதனால நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க, நல்ல கோடீஸ்வரர் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் தான் 1946 1946 வந்து இவருக்கு அழகான ஒரு பையன் பிறக்கிறாங்க. அதுதான் டொனால்ட் ட்ரம்ப். இவருமே வந்து அப்பா பிஸ்னஸ் எடுத்து வேற அளவுக்கு சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்கும் போதே நல்ல டிவி ஷோஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதனால அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் பதிவாகுது டொனால்ட் ட்ரம்ப்னு ஒரு கேரக்டர். இதை வச்சு அவர் 2017 அசால்ட்டாக அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தான் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கிறாருங்க. இந்த சமயத்தில் வந்து அவர் வந்து நிறைய அந்த பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிரச்சாரத்தில் பேசும்போது இவரை சுட்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு கேங் யோசிக்கிறாங்க. அதுக்கான முயற்சியும் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் புல்லட் கரெக்டாக இவரோட தலையில் வந்து பாயறதுக்கு வருது. இவர் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏதோ பேச போய் தலையை திருப்ப இவர் காதில் உரசிட்டு போகுது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே எல்லாருமே இவரை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தை எல்லாருமே நாங்கள் ஆதரிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஆயிடுறாரு. சரி, இவருக்கு ஆப்போனண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடனா. இப்போ என்னென்னா ஜோ பைடனுக்கு வந்து ஆல்ரெடி வயசு ஆகுது, ப்ளஸ் வார்த்தையை வந்து கொஞ்சம் கொளறது இங்கே அங்கன்னு சொல்லிட்டு தடுமாறுதுன்னு சொல்லிட்டு நிறைய நடக்கிறதுனால அவர் ஓப்பனாக சஜஷன் சொல்கிறாரு, நான் இந்த எலெக்ஷனுக்கு நிற்க வேணாமே, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கு பதிலாக கமலா ஹாரிஸை நிற்க வைக்கிறாங்க. இவங்களை பற்றி நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுங்க, இவங்க நம்ம தமிழ்நாடோட ஆரிஜினை சேர்ந்தவங்க. இவங்களை பற்றியான வீடியோவும் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், லிங்க்ல கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். இவங்க வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இந்த எலெக்ஷன் எப்படி சூடு பிடிக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.